मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। नैन में प्रेम के मोती भी साथ लाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। खुले जो नैन मिले सामने आए अपने, पलक जो बंद किए साथ में पाए अपने। दिल की धड़कन धीरे से बात कह के जाती है। दिल की धड़कन धीरे से बात कह के जाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। यही दिल चाहता जी भर के तुमसे बात करूं, तुम्हें देखूं सदा, तुमसे ही मुलाकात करूं। तेरे एहसान में दुनिया ये गुनगुनाती है। तेरे एहसान में दुनिया ये गुनगुनाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। कभी मुरली सुनाते तो बजाते भी देखा, तो लाल अक्षरों से लिखते भाग्य की लेखा। घड़ी वो आज भी भूले नहीं भुलाती है। घड़ी वो आज भी भूले नहीं भुलाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। नैन में प्रेम के मोती भी साथ लाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। मेरे बाबा तुम्हारी
ஓம் சாந்தி. ஒரு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா யானையின் மீது சவாரி செய்ய வேண்டுமென்றால், எப்போது சவாரி செய்ய வேண்டுமென்றாலும் அவர் யானையின் மீது சவாரி செய்து கொண்டு அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார். அந்த ராஜ்யத்தில் ஒரு ஏழை பையன் இருந்தான். அவன் ஒரு பிச்சைக்காரனுடைய பிள்ளை. ஆனால் அவனுக்குள்ளே நல்ல சக்தி இருந்தது. அவன் என்ன பண்ணான்னா, அந்த யானையினுடைய வாலை பிடிச்சிக்கிட்டான். யானையால் அசைய முடியலை. பார்க்குறதுக்கு அந்த பையன் ரொம்ப ஒல்லியாக இருந்தான். ஆனால் நல்ல சக்தி அவனுக்குள்ளே இருந்தது. எங்கேருந்து எப்போ வந்தாலும் ஏதாச்சும் ஒரு யானை வருது அப்படின்னா அவனுக்கு ஒரே குஷி ஆகிடும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த யானையினுடைய வாலை பிடிச்சிக்குவான். எப்போ எந்த யானை வந்தாலும் சரி, எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் சரி, அது போல் செய்வான். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எப்போ வந்தாலும் அவன் பிடிச்சிக்கிறான். ராஜாவினுடைய சவாரி போயிட்டு இருக்குது. அப்போ அந்த பையன் யானையினுடைய வாலை அவன் பிடிச்சிக்கிறான். அப்போ அவருக்கு ஒரு வெட்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அவன் ஒரு பிச்சைக்காரன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இது போல் செய்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாகவே இருந்தது. அப்போ ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய மந்திரிக்கிட்ட கேட்டார், என்ன செய்யலாம், இதுக்கு அவனுடைய சக்தியை கொஞ்சம் குறைக்கணும், இதுக்கான வழி ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இதுக்கு என்ன சிகிச்சை பண்ணுறது, யாராச்சும் ஒரு பெரிய ஞானிக்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்தார். ஏன்னா அவன் எந்த வேலையும் செய்யலை. ஒரு கடைக்காரனும் கிடையாது, வியாபாரியும் கிடையாது. அவன் நல்லா சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுட்டு அவனுடைய இந்த மாதிரி குஷியில் ஏதாச்சும் ஒன்றத்தை செய்துக்கிட்டு இருக்கான். என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்தாங்க. எந்த வேலையும் அவன் செய்கிறதும் இல்லை. சாப்பிட்றது, பிச்சை எடுக்கிறது, இதுதான் அவனோட வேலையாக வச்சுருந்தான். மக்களும் ஆசையாக அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிச்சை போட்டாங்க. இது இவனுக்கு என்ன செய்யுது, இவனுடைய சக்தி எப்படி குறைக்கிறது அப்படின்னு யோசித்தாங்க. அப்போ பிரதான மந்திரி சொன்னார், யாராச்சும் ஒரு ஞானி மகான் போல் இருக்கக்கூடியவங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது போல் ஒரு சாமியாரை சந்திக்கிறாங்க, சன்னியாசியை. இது போல் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அவன் எப்போ அந்த யானையினுடைய வாலை பிடிக்கிறானோ அப்போ அந்த யானையால் அசையக்கூட முடியல, அந்த மாதிரி ஆகுது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசிக்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஞானி சொன்னார், அவனுக்கு ஒரு சிறிய வேலை கொடுத்துருங்க. தினமும் மாலை நேரத்தில் கோவிலில் போயிட்டு விளக்கை ஏற்ற சொல்லுங்கள். இந்த ஒரு வேலை மட்டும் அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேலைக்கு அந்த மாதிரி செய்யும்போது அவனுக்கு ஒரு முறை அவன் விளக்கு ஏற்றிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தங்க நாணயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். வேலை ரொம்ப சின்னது தான், கோயிலுக்கு போகணும், தீபம் ஏற்றணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மேலும் அந்த மாதிரி செஞ்சால் ஒரு தங்க நாணயம் அந்த குழந்தைக்கு கொடுக்க சொன்னார். மந்திரி சொன்னார், இதனால் என்ன நடக்கும், இன்னும் அவனுக்கு சக்தி அதிகம் தானே ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஞானியாக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேலையை கொடுத்துட்றாங்க. அடுத்த முறை ராஜாவுடைய சவாரி நடக்குது. ராஜா எப்பவும் போல் யானை மேலே வராரு. அவனும் எப்பவும் போல் அந்த வாலை பிடிச்சிக்கிறான். ஆனால் யானை முன்னாடி நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது. எப்படி அது? இதுதான் இப்போ உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கேள்வி. இப்போ மட்டும் எப்படி அது போல் யானையால் நகர்ந்து போக முடியுது? ஏன் இப்படி? பணத்தினுடைய பேராசையா? சக்திக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? முதல்ல அவன் கவலையே படாதவனாக இருந்தான். எது செஞ்சாலும் அவன் விருப்பத்தோட சந்தோஷமாக அப்படி செஞ்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவனுடைய மனசில் என்ன எண்ணம் வந்தது அப்படின்னா, சாயங்காலம் போகணும், விளக்கேற்றணும், பணம் கொடுப்பாங்க. முதல்ல அவன் செய்யும்போது அவன் என்ன நினச்சானோ அதை செஞ்சிட்ருந்தான் அவன்.
முதல்ல வந்து கவலையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் இப்போது கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். முதல்ல கணக்கு எதுவுமே அவன் போட்டு பார்க்கல எந்த வேலைக்கும். ஆனால் இப்போ கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான். இதை செஞ்சால் இப்படி கொடுப்பாங்க, ஒரு தங்க நாணயம் கிடைக்கும், 2வது நாள் 2 கிடச்சிச்சு, 3வது நாள் இன்னொன்று 3 ஆயிடுச்சு, அப்புறம் 100 நாள் ஆன உடனே 100 மடங்கு ஆயிடுச்சு. நைட்டில் தூங்குனா கூட அவன் அதை பற்றி கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான். 100 நாள் ஆனால் 100 கிடைக்கும், இவ்வளோ ஆகும். ஏற்றுறது ஒரு சின்ன வேலை தான், விலைக்கு ஏற்றுறது. ஆனால் அது ஒரு நாள் மட்டும் இல்லையா, 2வது நாள் ஆகும்போது 2 காசு கிடச்சிடுது இல்லையா. அப்போது என்ன ஆகுது, எல்லாமே அது வந்து துண்டிக்கப்படலை, தொடர்ச்சியாக அது செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு சொரூபமாக மாறிட்டான். முதல்ல அவனுக்கு கவலை இருந்ததுதான்னா, எந்த கவலையும் இல்லாமல் அவன் பாட்டு யானையினுடைய வாலை பிடிச்சி இழுப்பான், யானை நின்று போயிடும். இப்போ அவன் அந்த கவலையில் மூழ்கிட்டான். அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசில் அதை பற்றிய எண்ணங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய எண்ணங்கள் அதை பற்றி வர ஆரம்பிச்சுது. அப்போ ஏதாவது ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு பாருங்கள், விளைவு என்ன ஆச்சு. இப்போ அவன் ஒரு வேலையை செய்யக்கூடியவனாக மாற ஆரம்பிச்சிட்டான். முதல்ல அவன் எதுக்காகவும் உழைக்கணுன்றது எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ உழைக்க வேண்டியதாகிடுச்சு. முதல்ல ஈஸியாக இருந்தது, இப்போ அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. முதல்ல நிறைய திட்டங்கள், எதுவுமே ஒரு திட்டம் கூட இல்லை. ஆனால் இப்போ நிறைய திட்டங்கள் போட ஆரம்பிச்சிட்டான். முக்கியமான ஒரு நல்ல திட்டம் பிளானே இல்லாமல் இருக்கிறது, புரிந்து கொள்ளுதல். பெஸ்ட்டு பிளான் இல்லாமல் இருக்கிறது, அது சகஜம், அது இயல்பு, இயற்கை. நிரந்தரமாக எங்கெங்கெல்லாம் செய்யக்கூடிய பாவம் வந்துடுதோ, அதிகப்படியான திட்டங்கள் போட ஆரம்பிச்சிடறோமோ, அப்போ கவலை சிந்தனைகள் நிறைய ஓட ஆரம்பிச்சிடுது. இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடுது. மனம் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை, எதை செய்யணுன்றதை யோசிக்குது, எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுது. இல்லை ஏதோ ஒன்றுத்தினுடைய ஆழத்தில் போயிடுது. நிகழ்காலத்தில் இருப்பதே கிடையாது. எப்போ மதுபனில் இருக்கோமோ, மதுபனில் சேவையில் இருக்காங்க அப்படின்னா கூட சேவை மட்டும் செய்கிறதில்ல, ஆழமான ஒரு எண்ணத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதே போல் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த சரீரம் நிகழ்காலத்தில் இருக்குது, ஆனால் மனமானது ஏதோ ஒரு ஆழத்திலேயோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ தேட ஆரம்பிச்சிடுது. இந்த நொடியில் நிலைத்திருக்கணும், இந்த நொடியில் இருக்கணும். அதுதான் ஆன்மீகம். நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், நடக்குமா, நடக்காதா, செய்வனா, செய்ய மாட்டேனா, எப்படி செய்வேன், எனக்கு என்ன நடக்கும், யார் என்னை பார்த்துப்பாங்க, நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா யார் பார்த்துப்பாங்க, பணம் எங்கேருந்து வரும், இப்படி யோசனைகளின் சொரூபமாக ஆகிடுறோம். இன்று காலையில் அவ்வியக்தவாணி என்னென்னலாம் சொல்லியது, நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியது. என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு பாயிண்டாருன்னு நிறைய இருந்தது. பொக்கிஷங்கள்னாலும் பொக்கிஷங்கள், இவ்வளோ பொக்கிஷங்கள், கையில் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள். எல்லாருமே கேட்டீங்க, எல்லாருமே படித்தீங்க, ஆனாலும் இவ்வளோ இருந்தது. எப்படி படித்தோம், எவ்வளோ கைத்தட்டல்கள் தட்டினோம், எவ்வளோ புரிஞ்சிக்கிட்டோம், எவ்வளோ வாழ்க்கையில் நிரப்பிக்கிட்டோம். பிறகு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம், எப்படி புரிய வைக்கணும். சில பாயிண்ட்ஸ் ஆச்சும் சொல்லுங்கள்.
யோசிச்சிங்க, அதை விட்டுடுங்க. இப்போ பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள். சுயமரியாதையில் இருக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அது ஹெட்டிங். அதை விடுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கள். அந்த கோடுகளை பற்றி சொன்னார், ரேகைகளை பற்றி, சகயோகி ஆகணும்னு சொன்னார், சேவையை பற்றி சொன்னார், அப்புறம் உறுதி இருக்கணும்னு சொன்னார், ஒற்றுமையை பற்றி சொன்னார், சங்கமயுகத்தை பற்றி. சங்கமயுகம் உழைக்கக்கூடிய யுகம்னு சொன்னாரா? இல்லை இல்லையா? ஓய்வினுடைய யுகம் தானே. ஓய்வுன்ற வார்த்தை வந்ததா வரலையா? ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடியா? பற்றிலிருந்து விடுபடணும்னு சொன்னாரா? ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஆசீர்வாதங்களை எடுங்க அப்படின்னு சொன்னார். கல்பத்தின் வெற்றியாளர்னு சொன்னார். ஓகே. அடுத்து மதிப்பு கொடுங்க மற்றவங்களுக்குன்னு சொன்னார். பிரச்சனைகள்ன்ற மலையை என்ன செய்யணும்? அதை தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னாரா? எந்த மலையை? ஆரவல்லி மலையா? இமாலயமா? அபுமலையா? அபுமலையை தூக்கி உடச்சி எடுத்து போட்டுருங்க அப்படியா சொன்னார்? முரளியில் இன்றைக்கி நிறைய கருத்துக்கள் பாபா சொன்னார். நம்ம 3 கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கலாம். 1, 2, 3 என 3 மட்டும் எடுத்துக்கலாம், போதும். 1 என்ன அப்படின்னா 1 அப்படின்னா 1, 2 அப்படின்னா 2, 3 அப்படின்னா 3. அப்போ 1ல் 1 பாபா என்ன சொன்னாங்கன்னா ட்ரில். முரளியில் ட்ரில் வந்தது. என்ன ட்ரில் பற்றி சொன்னார்? அஷரீரி ஆவதற்கான ட்ரில்லா? சிந்தனைகள், கவலைகள்லேருந்து விடுபடுவதற்கான ட்ரில்லா? எந்த முரளி படிச்சுட்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் ஒரு நொடி நல்லா நிலைத்து உட்காருங்க. நான் மாஸ்டர் ஞானசூரியன். என் மூலமாக சக்திகளின் கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது. எந்தெந்த ஆத்மாக்கள் அலைச்சலில் இருக்கின்றதோ நானும் அது போன்று இருந்தேன், இப்போது நிலையாக இருக்கிறேன். நான் மாஸ்டர் ஞான சூரியன். சூரியனை போன்று சக்திகளின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்பிக்கொண்டிருக்கின்றேன். அனுபவம் செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் முதலில் ட்ரில். இடையிடையில் நேரம் கிடைக்கும் பொழுது நிலைத்திருந்து கிரணங்களை பரப்ப வேண்டும். 3 விதமான சேவையில் எல்லாவற்றையும் விட சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சேவை இது ஆகும். 2வது ஃபாலோ ஃபாதர். பாபாவை பின்பற்ற வேண்டும். தாதிகளை சந்திக்கிறோம், தாதிஜியை சந்திக்கிறோம். நீங்கள் யார்? நீங்கள் நிமித்தமானவர்கள். ஃபாலோ ஃபாதர் செய்தோம், நிமித்தமாக இருக்கிறோம். இந்த வேலையை செய்ய வேண்டும். நிமித்தம் என்றால், நிமித்தம் என்பது இது போன்ற ஒரு வார்த்தை, கருவி என்ற வார்த்தை. ஆங்கிலத்திலேயோ எந்த மொழியிலுமோ நிமித்தம் என்ற இந்த ஹிந்தி வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியாது. நிமித்தம் என்றால் 3 பொருள் இருக்கிறது. நான் செய்யவில்லை என்பது ஒன்று. 2வது நான் காரணம் கிடையாது. 3வது பல காரணங்களிலும் நான் ஒன்று கிடையாது. அதனால் நிமித்தம் என்றால் நான் கர்த்தா, நான் செய்யக்கூடியவன் அல்ல, நான் செய்யக்கூடிய பொருளும் அல்ல. எத்தனையோ பொருள்கள் காரணங்கள் இருக்கிறதோ அதில் நான் எதுவும் கிடையாது. எனவே நிமித்தம் என்றால் ஒரு போஸ்ட்மேன் போன்று, தபால் வழங்குபவர் போன்று. போஸ்ட்மேன் என்ன செய்கிறார்? கடிதங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். கடிதங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அந்த தபால் கொடுக்கக்கூடியவர் பார்க்க மாட்டார்.
அவருடைய வேலை என்ன? அந்த கடிதத்தை கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. இதற்கு பொருள்தான் நிமித்தம் என்பது. இப்பொழுது போஸ்ட்மேனுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகும்? இன்னொரு போஸ்ட்மேன் வந்து கொடுத்துட்டு போவார். போஸ்ட்மேனோட வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, அவர் லீவ் எடுத்திருப்பார். அப்போ அவருக்கு பதிலாக இன்னொரு போஸ்ட்மேன் வந்து அவர் என்ன பண்ணுவார்? அந்த லெட்டரை கொடுத்துருவார். அதுபோல் அந்த செய்தியை கொடுப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. அதுபோல் நாம் எல்லாரும் போஸ்ட்மேன் தான். நாம் இல்லை அப்படின்னா வேற ஒரு போஸ்ட்மேன், நான் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இல்லைன்னா கடிதங்கள் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பல போஸ்ட்மேன்ஸ் வந்து இருப்பாங்க, அதில் நீங்கள் ஒருத்தங்க. அப்போ இன்னும் ஒருத்தர் வரல அப்படின்னா இன்னொருத்தர் போயிட்டு அந்த போஸ்ட்டை டெலிவரி பண்ணிடுவார். அதுபோல தான் நாம் எல்லோரும் போஸ்ட்மேன். பரமாத்மாவனுடைய செய்தி என்ற இந்த ஞானத்தை நம்ம மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் கிளாஸ் எடுக்கும் போதோ, கோர்ஸ் எடுக்கும் போதோ, முரளி எடுக்கும் போதோ, ஸ்பீச் கொடுக்கும் போதோ, செமினார் செய்யும் போதோ, ஸ்தூல சேவை செய்யும் போதோ, சூக்ஷ்ம சேவை செய்யும் போதோ, உலக சேவை செய்யும் போதோ, அல்லது யஜ்யத்தின் சேவை செய்யும் போதோ, எந்த சேவை செய்தாலும் சரி, நீங்கள் உங்களை நான் நிமித்தமானவன், ஒரு கருவி, என்னுடைய வேலை இந்த செய்தியை கொண்டு போய் அந்த கடிதத்தை சேர்ப்பது அப்படிங்கிறத நினைக்கணும். இந்த வார்த்தையை நான் அந்த போஸ்ட்மேன், நான் நிமித்தமானவன், நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்பதை உங்களுடைய உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு செல்லுலேயும் கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. அதே போன்று நான் செய்யக்கூடியவனும் நான் கிடையாது. எத்தனையோ பொருள்கள் காரணங்கள் இருக்கலாம், அந்த பொருளும் அந்த காரணமும் நான் கிடையாது. அந்த பொருளானது என்னுடையது கிடையாது, நான் சொந்தக்காரன் கிடையாது, அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது. ஒன்று ஃபாலோ ஃபாதர், அப்பாவை பின்பற்றணும். ஒன்று ட்ரில், ரெண்டாவது ஃபாலோ ஃபாதர், மூணாவது சங்கட்டன். மூணாவது என்னென்னா சங்கட்டன், குழு. குழு என்று சொல்லும் பொழுது ஒற்றுமை, கோட்டையை வலிமைப்படுத்துதல். இந்த முரளியில் பாபா கூட்டம், குழுவை பற்றி ஒரு நினைவு சின்னத்தை சொன்னார். என்ன சொன்னார்? 5 பாண்டவர்கள். இது போன்று பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுங்கள் நீங்கள். 5 பாண்டவர்களை பாபா சொன்னார். இந்த மாதிரி 5 பாண்டவர்கள் சொன்னார் இல்லையா, அதுபோல் 20 உதாரணங்களை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பாண்டவ பவன் கிடையாது, எப்படி 5 பாண்டவர்கள்னு காமிச்சிருக்காங்களோ அதுபோல் 20 எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள். திருமூர்த்தி, அஷ்டசக்திகள், நவகிரகங்கள், நவசித்திகள், நவரத்தினங்கள், அப்புறம் 2 சிவசக்தி, 3 திருமூர்த்தி, 5 5 தத்துவங்கள். இன்னும் 5க்கு வேறு என்ன இருக்குது? 5 விகாரங்களினுடைய குரூப் அப்படின்றாங்க. ஓகே, அது கூட குரூப் தானே. குரூப் அப்படின்னா குழு. என்ன குழு? சங்கட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். வேறு என்னென்ன அந்த மாதிரி ஒரு குழுவாக இருக்குது? 7 சக்கரம், 5 விரல்கள், மேலும் 5 கண்டங்கள், 5 சமுத்திரங்கள், 7 கடல்கள்னு சொல்கிறாங்க, 5 கடல்கள் சொல்கிறாங்க, 5 கர்மேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் 7 நிறங்கள், 7 ஸ்வரங்கள், 7 நிறங்கள், வானவில்ல 7 நிறங்கள், பாடல்கள் இசையில் 7 ஸ்வரங்கள், பஞ்சாமிர்தம், பஞ்சமுகம். பிரம்மாவுக்கு 5 தலைகள் காட்டுறாங்க இல்லையா, 5 முகம். அதன் பிறகு பக்தியினுடைய உதாரணங்கள்,
அல்லது உலக ரீதியான முரளியில் வந்திருக்கு. உலக ரீதியாக குழு குழுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு என்ன இருக்குது? 10 முகம், 10 முகத்தை உடைய ராவணன், வேறு நவதுர்கா, வேறு 9 வேறு என்ன இருக்குது? நௌதா பக்தின்னு சொல்கிறாங்க, தீவிரமான பக்தி. 8 சக்திகள் ஆயிடுச்சு. பத்து திசைகள், 7 உலக அதிசயங்கள். தனித்தனி இடத்துல இருந்தாலும் அது 7 உலக அதிசயன்ற ஒரு குரூப்பில் வருது. பிறகு உலகத்தில் ஒரு குரூப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு என்ன? சங்கட்டன் ரூபத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு என்ன இருக்குது? 5 அன்பானவர்கள் அப்படின்றாங்க, 5 பறவைகள் அப்படிங்கிறாங்க. அதுபோல் வேறு என்ன இருக்குது? ராமன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், இவங்க கூட 4 பேர் ஒரு குரூப்பு. நவநாத் அப்படின்னு கூட இருக்காங்க. 9 நாத். சீக்கில் 10 குருக்களை சொல்கிறாங்க. நாலு வேதங்கள் அப்படின்னு இருக்குது. அதே போல் பாகவதத்தில் 5 வேதங்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, 5 நதிகள், 7 தீர்த்தங்கள். பாரதத்தில் எத்தனை தீர்த்தங்கள் இருக்குது, எத்தனை பெயர்கள் இருக்குது, தாமம் எத்தனை இருக்குது? 4 தாமம்னு சொல்கிறோம். 12 ஜோதிர்லிங்கம்னு சொல்கிறோம். 18 அத்தியாயங்கள், கீதையினுடைய அத்தியாயங்கள் 18. லவகுஷன், 18 புராணங்கள். வேறு என்ன? இது அனைத்தும் எதனுடைய நினைவு சின்னம்? ஒரு குழுவினுடைய நினைவு சின்னங்கள். 16 அலங்காரம். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. 16 அலங்காரம், 16 கலைகள், 1000 புஜங்கள். எனவே பாபா சொல்லியிருக்காரு இந்த உதாரணம். இதெல்லாம் குருப்பினுடைய ஒரு அடையாளம். ஏதாவது ஒரு தேசத்தை தாக்க வேண்டும் என்றாலோ இந்த குருப்பினுடைய ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற குரூப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு தர்மத்தையோ நாட்டையோ அமைப்பையோ தாக்க வேண்டுமென்றால் என்ன செய்வாங்க முதல்ல அப்படின்னா, அந்த குரூப்பாக என்ன இருக்கோ, குழுவாக என்ன இருக்கோ அதை தாக்க ஆரம்பிப்பாங்க. பாரதத்தில் இத்தனை போர்கள், சண்டைகள் என்ன நடந்ததோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. 2 பேராக இருக்காங்கன்னா அந்த 2 பேருக்குள்ளே முதல்ல பிரிவை ஏற்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே நுழைவாங்க. இப்போ 2 பேர் இருந்தாங்க, அப்போது நிலம் வச்சுருந்தாங்க. அவங்கள பிரிக்கணும். ரொம்ப நாள் நண்பர்கள் அவங்க. எது ஒரு விஷயம் அப்படின்னாலும் அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்குவாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்க 2 பேரை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னும் போது முதல்ல ஒருத்தங்களோட விஷயத்தை இன்னொருத்தங்க கூட ஷேர் பண்ணாமல் தடுக்கணும். அப்போ ஒரு பணக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா, முதல்ல ஒரு விவசாயியை கூப்பிட்டு, உன்னுடைய விளைநிலத்தில் வரக்கூடிய பொருள்களை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் விலை கொடுத்து அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் என்ன செய்கிறான்னா, இன்னொரு விவசாயியும் கூப்பிடுறான். உன்னுடைய நிலத்தில் என்னென்னலாம் விளையுதோ அதை நான் வாங்கிக்கிறேன், அதை நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேருமே நண்பர்கள், ரொம்ப நாளாக ஒன்று சேர்ந்து விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய நண்பர்கள் அந்த நட்பை முதல்ல உடைக்கணும். அப்போ முதல்ல சொல்ல வேணான்னு சொன்ன உடனே
அவங்க என்ன செய்கிறாங்க, முதல்ல ஒருத்தங்க விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாமல் தடுக்கிறாங்க. எப்போ அவங்களுடைய விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லையோ அப்போ கொஞ்சம் நாள் ஆக 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 அவங்களுக்குள்ள அந்த பிரிவு வந்து அதிகமாகிட்டே போகுது. சுயநலம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. என்ன நடக்குதுன்றத அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறதில்ல. சுயநலம், ஈகோ எல்லாமே உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுது. இது துவாபர யுகத்திலிருந்து நிறைய இது போல் நடந்துகிட்டே வந்திருக்கு. அந்த குழுவாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இது போல் பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சுயநலம், ஈகோ இது வந்துடுது. பாபா வந்து தாதிக்கிட்ட என்ன சொன்னார், ஜான்கி தாதிக்கிட்ட அந்த குரூப் சங்கட்டனுடைய கோட்டையை வந்து நீ வலிமைப்படுத்து அப்படின்னு சொன்னார். அதனால் கோட்டையினுடைய நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கோட்டை உள்ளே வந்து சக்தி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அதுபோல் பாண்டா பவன் கூட பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை தான். கோட்டைக்குள்ளே விகர்மங்கள், தவறுகள் வந்து நடக்காது. ஆனால் வெளியில் பாருங்கள், பாவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, சஞ்சலம், என்னென்ன விஷயங்கள் நடக்குது. ஆனால் இங்கே அது எதுவுமே நடக்காது. ஏன்னா மேடையின் மீது நாம் இருக்கிறோம். வாயுமண்டலமே அது போன்று அமைஞ்சிருக்கு. இது யக்யம் என்பது ஒரு கோட்டை போன்று, பாண்டா பவன் என்பது ஒரு கோட்டை. கோட்டைக்குள்ளே எந்த தவறுகளும் நடக்காது. எப்போ 2 பேர் மறைக்க ஆரம்பிச்சிட்றாங்களோ சுயநலம் உடையவர்களாக மாறிடுறாங்க, அவங்களுக்குள்ள மோதல்கள் ஏற்படுது. அப்போது என்ன ஆகுது, குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது குழுவாக இருப்பதை உடைக்க ஆரம்பிக்குது. அப்போ யோசித்து பாருங்க, நம்ம யார் யோசித்து பாருங்க. நம்ம வந்து கோட்டையை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம யஜ்யத்தினுடைய பாதுகாவலர்கள், யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், கோட்டையை பாதுகாக்கக்கூடியவர்கள். இதுதான் 3 வார்த்தைகள் முதல் விஷயத்தில், முதல் பாயிண்டில். 1 ட்ரில், 1 ஃபாலோ ஃபாதர், இன்னொன்று குழுவை உறுதிப்படுத்துதல், ஒற்றுமை, உறுதித்தன்மை. இதன் மூலமாக எது வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம், முடியாததையும் நம்ம முடிக்கலாம். 67 நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம். 67 உதாரணங்கள் கொடுத்தோம் இல்லையா. 67 ப்ரோக்ராம் எவ்வளோ செய்தாச்சு சிவராத்திரியின் போது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 என்றால் 2 என்றால் 2. ரெண்டாவது விஷயத்தில் 2 என்னென்ன இருக்குது. முதல் 2 என்ன, யோசிக்கும் சொரூபம் மற்றும் நினைவு சொரூபம். டூ மச் திங்க், அதிகமாக திங்க் செய்தல், பொருட்கள் வருகிறது போகிறது. எத்தனை மனிதர்களை காட்டியிருக்கிறார்கள், அவதாரமாக காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒருத்தரை எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க, அது ஸ்ரீகிருஷ்ணரை காட்டுறாங்க. ராமரை கம்பீரமாக காட்டியிருக்கிறார்கள், முகமது நபியை கம்பீரமாக காட்டியிருக்கிறார்கள், ஜீசஸ் கிரைஸ்ட்டை கூட கம்பீரமாக காமிச்சிருக்காங்க, எல்லாரையும் கம்பீரமாக காமிச்சிருக்காங்க. ஆனால் இவர் ஒருத்தரை மட்டும்தான், சரித்திரம் என்ற வார்த்தை கூட இவருக்கு பயன்படுத்துறதில்ல. ராமருக்கு கூட சரித்திரம் என்று சொல்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணருக்கு மட்டும் லீலை என்று குறிப்பிடுகிறார்கள். கிருஷ்ணருடைய லீலை அப்படின்னும் போது எது நடந்துட்டு இருந்தாலும் சரி, அவர் ஆனந்தமாக இருக்கார், நடனம் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, கோபிகைகளோட ஆடி பாடிக்கிட்டே இருக்கார். அவருக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. இப்போ போகணும், இதை விட்டுடணும், கோகுலத்தை விட்டுட்டு நான் போகிறேன், அப்புறம் இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது, யுத்தம் நடக்குமே, கீதை எனக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா, இப்படி எந்த ஒரு விஷயமும் அவருக்கு வந்து டென்ஷன் வந்து கிடையாது. ஏதாச்சும் தவறாயிடுமா ஸ்லோகன் சொல்கிறதில்ல, அப்படி எந்த விஷயத்தை பற்றியும் அவருக்கு டென்ஷனும் கிடையாது, அதே போல் துக்கமும் கிடையாது. ஆனால் ராமருக்கு கூட துக்கம் இருப்பது போல் காமிச்சிருக்காங்க. சீதை 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 எங்கே இருக்க நீ அப்படின்னு
கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். ஆனால் கிருஷ்ணர் எப்பயாச்சும் ராதை ராதை ருக்மணி ருக்மணி என்று எப்பயாச்சும் கதற போல் பார்த்துருக்கோமா? கிடையாது. எப்போவுமே ஒரு ஆனந்தத்தோட நிலையில் ஒரு கவலையற்ற நிலையில் மஜாவான நிலையில் சாட்சி நிலையில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. 16 கலைகளும் நிறைஞ்சவரா சம்பூர்ண நிர்விகாரியாக அழகான ஒரு சித்திரமாக அவரை காண்பிக்கிறாங்க. அவர் யோசிக்கும் சொரூபம் கூட கிடையாது. அவர் பிரச்சனையினுடைய சொரூபமும் கிடையாது, சமாதான சொரூபம். பிரச்சனைக்காக பாபா என்ன சொன்னாங்க? இமாலய மலை 100 மடங்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட சரி, என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு? எப்படி அந்த பிரச்சனை வரும்? உடலால், பொருளால், மனதால், மனிதர்களால். திடீர்னு உடலில் தெரியலாம் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி டாக்டர் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் முடிக்கலை. டாக்டர் சொல்கிறாரு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது? என்ன ஆகும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. டிப்ரெஷன் வந்துடும். அப்புறம் இது செய்யணுமோ, கீமோ செய்யணுமா, அதை செய்யணுமா, இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் சிகிச்சை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவரோட ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு அமைதியற்ற நிலைக்கு, கஷ்டமான மனநிலைக்கு வந்துடுவாங்க. இது உடல் மூலமாக எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால் உடலை ஆரோக்கியமாக வைக்கணும். 2வது யஜ்ய சேவை. 1 மனதினுடைய நோய் கூட இருக்குது. மனம் கூட நோய்களை ஏற்படுத்துது. 3வது இயற்கை ரொம்ப குளிராக இருக்குது. அப்போ குளிரின் காரணமாக அமிர்த வேலை எழ முடியறதில்ல. முன்னாடி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், அரை மணி நேரம் கழித்து எழுந்திருக்கலாமா அப்படின்னு. அப்புறம் இன்னமும் என்ன யோசிக்கிறோம், எழுந்திருக்கலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறோம். பிறகு அங்கே ஹாலுக்கு போகிறது, எங்கே உட்காந்து வேணாலும் நம்ம பாபாவை நினைக்கலாம். அங்கே போகணுன்ற அவசியம் இருக்குது. எல்லா இடமும் மதுபம் தானே. ரூம்லேயே பெட்லேயே உட்காந்துட்டு நினைக்கலாமே. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரியக்கூடாது நான் யோகா பண்ணுறேன்னு. அப்போது நல்ல ரசாயை போத்திக்கிட்டு உள்ளேயே உட்காந்துட்டு மகா தபஸ்வி அப்படி செய்யலாமா? நம்ம இந்த மாதிரி யோகா பண்ணக்கூடாது. நம்ம பெரிய தபஸ்வின்னு காமிச்சிக்கக்கூடாது. அப்படியே அமைதியாக பாபாவை நினைக்கணும். கனவில் கூட பாபாவை நினைவு செய்யணும். கனவில் கூட பாபாவோடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. சிலர் சொல்கிறாங்க, ஒரு சகோதரி, நான் தூங்கிட்டே இருக்கேன், அப்போது அமிர்த வேலையில் நான் தூங்கும்போது கனவில் கூட அமிர்த வேலை பண்ணிகிட்ருக்க மாதிரி கனவு வருது. அமிர்த வேலை பாட்டு பாடுது. அப்படியே கனவில் நான் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி தோணுது. நான் இப்போ எழுந்திரிக்கணுமா எழுந்திரிக்கக்கூடாதா? ஏன்னா கனவில் கூட பாபா என் கூட இருக்கார், நான் ஏஞ்சிக்கிட்டோமா வேணாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. இது ஒரு பெரிய ஒரு சங்கடம் இல்லையா? இது பிரம்மை, சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்மியில் நியமம் என்ன இருக்குது? இது அதுன்னு என்ன கேட்க வேண்டியிருக்கா? செய் அல்லது மடி, இறந்து போ அப்படின்னு தானே சொல்கிறாங்க. எனவே முதல்ல யோசிக்கும் சொரூபம் நினைவு சொரூபம், 2வது பிரச்சனையின் சொரூபம் சமாதான சொரூபம், 3வது சூழ்நிலை பிரச்சனைகள் மற்றும் பரிஸ்திதி சுயஸ்திதி, 4வது இயற்கை, அதாவது பிரச்சனையானது இயற்கையின் மூலமாக கூட வரலாம். இது டெஸ்ட் பேப்பர், இது பேப்பர், எக்ஸாம் என்று எவ்வளவு முறைதான் சொன்னாலும் சரி, அது நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பரவசம் ஆயிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எத்தனை முறை அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அஞ்சாணி அவங்க அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ தான் சக்தி கொடுத்தாலும் அவங்க அதே இடத்துலையே தான் இருக்காங்க.
நான் வந்து இரக்க மனமுடைய ஆத்மா, நான் சக்தி அனுப்பிச்சிட்ருக்கேன், நான் சக்தி அனுப்பிச்சிட்டே இருக்கேன், அது எங்கே போகுதுன்னே தெரியல, அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் எதுவும் வரல, அப்படியே இருக்காங்க அப்படின்னு சில நேரங்களில் சொல்கிறோம். கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் அதே இடத்துல அவங்க நிற்கிறாங்க, போகிறதே இல்லை அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மனிதர்கள். அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய இருப்பை, ஸ்டாக்கை வந்து அதிகப்படுத்தணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டோஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அப்போ ஒர்க் ஆகலை அந்த மருந்து அப்படின்னா 2 முறை இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பதிலாக 3 முறை போடுறாங்க. குழந்தைகளுக்கான மருந்து பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுபோல் ஆகும் இல்லையா? அப்போது கான்சன்ட்ரேட்டடான ஒரு சொல்யூஷன் வந்து தேவை. டூப்ளிகேட் சொல்யூஷன்ஸ்னால் வேலைக்கு ஆகாது. அதனால் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தளர்த்தப்பட்ட ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அது அவ்வளோ வேலை செய்கிறது கிடையாது. எனவே சுயஸ்திதி எப்படி இருக்கணும், பரிஸ்திதி எப்படி வந்தாலும் சுயஸ்திதி நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கான சாதனம் சமான், பாபாவுக்கு சமமாக இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். சுயமரியாதை கூட சகஜமாக இருக்க வேண்டும். நானே ஆத்மா, பாபாவின் கண்மணி. ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்யக்கூடாது, எளிதாக இருக்க வேண்டும். வேற என்ன செய்யணும்? மரியாதை கொடுங்க. யார் மரியாதை கொடுக்க முடியும்? யார் சுய மரியாதையில் இருக்காங்களோ அவங்க தான் கொடுக்க முடியும். யாரே இந்த பாவனையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எப்படி வந்து மரியாதை கொடுக்க முடியும்? அதனால் சுய மரியாதையில் இருந்து மரியாதை கொடுக்கணும். உறுதி, ஒற்றுமை இது இருக்கணும். வேறு என்னென்ன பாபா 2 சொன்னாங்க? நினைவு ஸ்வரூபம், சக்திசாலி ஸ்வரூபம். ஒரு நினைவு ஸ்வரூபம் யோசிக்கும் ஸ்வரூபம், ஒரு நினைவு ஸ்வரூபம் சக்திசாலியான ஸ்வரூபம், ஒன்று நினைவு ஸ்வரூபம் யோசிக்கும் ஸ்வரூபம், சமாதான ஸ்வரூபம், சுயஸ்திதி, பரிஸ்திதி. ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை எடுங்கள். இதுபோல் எளிதான முயற்சியை கொண்டு வர வேண்டும். கிரணங்களை கொடுத்து கொண்டே இருங்க, சக்திசாலி கிரணங்கள். பாபா சொல்லியிருக்காரு, இரக்க மனமுடையவர்களாகுங்க, இரக்கம் காட்டுங்க. யார் எப்படிப்பட்டவங்களாக வேணால் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இதெல்லாம் பாபா ரெண்டு விஷயங்களாக சொல்லியிருக்காரு. வேறு என்ன இருந்தது முரளியில்? மரியாதை கொடுக்கறதுனால மகிமைக்குரியவர்களாகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உதவியாளராக இருக்கணும், சகயோகியாக இருக்கணும். பிறகு 3 என்ன சொல்லியிருந்தாங்க? 3 விஷயங்கள். இதில் முதல்ல முரளியில் என்ன வந்தது அப்படின்னா 3 கிரணங்கள், 3 கோடுகள், ரேகைகள். 3 ரேகைகள் என்று சொல்லும்போது முரளியின் ஆரம்பத்திலேயே 3 ரேகைகள் பற்றி இருந்தது. பாலனை, படிப்பு, ஸ்ரீமத். இதற்கு என்ன தோணணும்? உள்ள நல்ல ஒரு பாக்கியம், பெருமிதம், போதை இருக்க வேண்டும். இது போன்று உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. 3 ரேகைகள், படிப்பு, பாலனை, பிறகு ஸ்ரீமத். 3 ரேகைகளை பற்றி பாபா சொல்லியிருந்தார். 3 எண் பாபா சொல்லியிருந்தார். அது என்ன? நிரந்தர், நேச்சுரல், நேச்சர். எந்த ஒரு பொருளாகையும் நிரந்தரமாக ஆக்கிறது கூட ஈஸியாக இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு, அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 நிமிஷம் செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா செய்வாங்க. எவ்வளோ ஒரு விஷயம் எளிதாக இருக்கோ அவ்வளோ ஈஸியாகவும் செய்வாங்க, நிரந்தரமாகவும் செய்வாங்க. எப்பவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஒருத்தங்க வராங்க, அவங்கள வந்து அமிர்த வேலை 2 மணிக்கு எழுந்து செய்யுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்.
அப்போ நீண்ட காலம் அவங்களால செய்ய முடியாது. எது செய்யணும் அப்படின்னாலும் முதல்ல ஈஸியாக இருக்கணும், மெல்ல மெல்ல செய்யணும். அப்போது அதை அவங்க நிரந்தரமாக செய்ய முடியும். எதுலேயுமே அவசரப்படக்கூடாது, மெல்ல செய்யணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. சகஜமாக, நேச்சர், இயற்கையாக, இயல்பாக செய்வதற்கு அது பற்றிய விஷயங்களை படிக்க வேண்டும். அமிர்த வேலை புத்தகம் இருக்குது, அதை யார் படிக்கலையோ அதை எடுத்து படிங்க. பிரம்மச்சரியம் நேச்சுரல் ஆகணும்னா பிரம்மச்சரியத்தை பற்றி புத்தகங்கள் இருக்குது, அதை படிங்க. முரளிகள் இருக்குது, படிங்க. அப்போ அது நேச்சுரல் ஆகிடும். இல்லைன்னா மானசீகமான யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். டயட் மாற்றணும், யாரோ சொன்னாங்க, நம்ம செஞ்சோம், எத்தனை நாள் செய்வோம்? 5 நாள், 20 நாள், 1 மாதம், அப்புறம் செய்ய மாட்டோம், விட்டுடுவோம். எப்போ அந்த விஷயத்தை பற்றி நல்ல முழுமையாக நம்ம நாலேஜ்ஃபுல்லாக இல்லையோ அப்போ நம்மளால் செய்ய முடியாது. அதனால் ஆத்மா சாதனை செய்யணுன்னாலும் கூட அதனுடைய ஆழத்தில் போகணும், இல்லைன்னா செய்ய முடியாது. எனவே எதை செய்யணுனாலும் சகஜமாகவும் சுபாவிக்காகவும் செய்யுங்க. அதை பற்றி ஒரு கதை இருக்குது. ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவரிடம் ஒரு ராஜா கோவில் கட்டுவதற்காக ஒரு வரைபடத்தை உருவாக்கி கொடுக்க சொன்னார். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கேட்டுகிட்டே இருந்தார். இவரும் உருவாக்குனார். ஆனால் அந்த ஜெயின் மாஸ்டர்கிட்ட ஒரு சிஷ்யன் கூடவே இருந்தான். இவர் எப்போல்லாம் உருவாக்கி முடிக்கிறாரோ அப்போ அவர்கிட்ட இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். கேட்டார்னா இது சரியாக வரல, அது சரியாக வரல அப்படின்னு அவர் சொல்வார். உடனே அதை விட்டுட்டு இவர் திரும்ப வேற பண்ணுவார். இப்படியே 3 மாதங்கள் ஓடி போயிடுச்சு. ராஜாவும் இவரை கேட்டுகிட்டே இருந்தார், ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு. ஆனால் ரெடி பண்ணவே முடியல. அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏதோ ஒன்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த சீடனை அனுப்பிச்சார், நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துக்குள்ளே இவர் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு வரைபடத்தை உருவாக்கி முடிச்சிட்டாரு. அப்போ சீடன் வந்து பார்த்துட்டு சீடன் கேட்டான், இவ்வளோ நாள் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் உருவாக்கிட்டீங்க, ஆனால் இவ்வளோ நாள் ஏன் உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொன்னார், உன்னோட வார்த்தையினால தான். எப்போல்லாம் இவர் உருவாக்குனாரோ அப்போ எல்லாம் இவர் கேட்கும்போது அவர் ஏதாச்சும் ஒரு குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இவரால் அந்த விஷயத்தை முடிக்க முடியலை. எது வரைக்கும் நீ இருந்தியோ அப்போ நான் 2 ஆகிட்டேன், டிவைட் ஆகிட்டேன். நான் உன்னுடைய இன்னொருத்தங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்பட்டது. அதனால் நான் உன்னை கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ நீ என்ன பண்ண? சில பேர் கருத்து சொல்லும்போது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ், மற்றவர்களுடைய விருப்பம் மற்றது இதை கேட்டு அதனால் நம்முடைய வாழ்க்கை நடக்கும்போது இது போல் ஆகுது. நாம் யார்? போஸ்ட்மேன் தானே. நம்ம கடிதத்தை கொடுத்துட்டோமா, நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. டிவைன் கிட்டேருந்து நமக்கு லெட்டர் கிடைக்கிது, அதை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம், அவ்வளோதான் நம்மளுடைய வேலை. அப்போ குரு சொன்னார் அந்த சீடனை பார்த்து, உன்னுடைய விஷயத்தினால தான் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பந்தனமாக இருந்தது. எப்போ நாம் இந்த மாதிரி செய்கிறோமோ, அதாவது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம், மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறது பெருசாக இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம செய்யும்போது அது ஷோ பண்ணுற ஒரு விதமாக ஆகிடுது. எப்போ நீ போயிட்டியோ அப்போ நான் என்னுடைய வேலையை ரொம்ப நேச்சுரலாக, சகஜமாக, தடை இல்லாமல் நான் இயற்கையாக நிரந்தரமாக அதை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் தேக உணர்வு, ஆத்மா உணர்வு ரெண்டுத்தோட கனெக்ஷன் இங்கே இருக்குது. தேக உணர்வு நமக்கு இப்போது இயற்கை ஆயிடுச்சு இல்லையா, அதனால் கணவன், ஆண், பெண் அப்படின்னு சொல்கிறோம், சுபாவம். இது எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னா, 20 வருஷம் முன்னாடி பாண்டவ் பவனில் ஒரு ஆத்மா நம்மளுக்கு ஒரு gift கொடுத்தாரு. ஒரு ஆத்மா எனக்கு ஒரு gift கொடுத்தாரு. என்னை யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன gift கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. எப்போ கொடுத்தாங்க, காலையிலையா மதியமா அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தாங்க. எந்த நாளில் கொடுத்தாங்கன்னா, எந்த நாள், எந்த கிழமை, எந்த வருஷம் கொடுத்தாங்க, எதுவுமே எனக்கு அந்த gift ஞாபகம் இல்லை. அது என்ன கிஃப்ட்டு
அது என்ன, சரி யார் அந்த gift கொடுத்தாங்கன்னா அந்த பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சரி ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னா அதுவும் ஞாபகம், அது மறக்கலை. ஆணா பெண்ணான்றது மறக்கலை. இது எவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குது. ஏன்னா நான் ஆண் அப்படின்றது நமக்கு நேச்சுரலாக இருக்குது, நான் பெண் அப்படின்றது நேச்சுரலாக இருக்குது நமக்கு. அதே போல் மற்ற விஷயங்கள் மறந்தாலும் இது மறக்கலை இல்லையா? அதுபோல் நேச்சுரலாக நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா என்பது நமக்கு நேச்சுரல் ஆயிடணும். முரளியில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கம யுகம் என்பது அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் செய்யக்கூடிய ஒரு நேரம். பிராப்திகளின் அனுபவத்தின் யுகம் இது. இந்த 2 விஷயங்கள் இருந்தது. எவ்வளோ நம்ம உள்ளே வந்து நசுக்கி உள்ளுக்குள்ளே தேக உணர்வை நம்ம நிரப்பி வச்சுருக்கோம். அதுபோல் இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம வந்து எலும்புக்குள்ளே வரைக்கும் போகிற அளவுக்கு நான் ஆத்மா ஆத்மா ஆத்மான்ற ஆத்ம உணர்வை நம்ம நிரப்பணும். எவ்வளோ தேக உணர்வினுடைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், பார்வையில் கொண்டு வரோம். ஆகையால் இப்போ நாம் என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது, இதை அனைத்தையும் நம்ம பயிற்சி செய்யணும். 3 லைன் எல்லாத்தோட முதல்ல 3 ரேகைகள் என்ன இருந்தது? பாலனை, படிப்பு, ஸ்ரீமத். 3வது 3 எண் நிரந்தரம், நேச்சுரல், நேச்சர். 3வது என்ன விஷயம் சொல்லப்பட்டது? சேவையை பற்றி. எந்த 3 விதமான சேவை கூறப்பட்டிருந்தது? ஒன்று வார்த்தைகள் மூலமான சேவை, அதுக்கு மேலே ஸ்திதியின் மூலமான சேவை. நம்மளுடைய ஸ்திதியை நம்ம உயர்வாக வைத்து கொள்ளும்போது அதன் மூலமாகவும் சேவை செய்யலாம். அதுக்கும் மேலே வைப்ரேஷன் சம்மந்தப்பட்ட சேவை, ஆத்மீக எனர்ஜினால் சக்தினால் சேவை. எங்கே நம்ம பேச முடியாதோ சொல்ல முடியாதோ அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் மூலமாக நம்ம சேவை செய்யும் போது அதை அவங்களால மறக்க முடியாது. யார் உணர்ந்து விடுகிறார்களோ அவங்க அந்த வார்த்தைகளை கூட மறக்கலாம், ஆனால் அந்த அனுபவத்தை அவங்களால வந்து மறக்க முடியாது. யாருக்கு வந்து அந்த சரணங்களில் வந்து அவங்க அந்த அனுபவத்தை செய்துட்டாங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உணர்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒருபோதும் வந்து மறக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது நெகட்டிவான ஒரு எனர்ஜி அவங்கக்கிட்ட வருது, அப்படி அவங்க உணர்கிறாங்க, அதையும் யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அதனுடைய முத்திரை வந்து மனசுக்குள்ளே வந்து போயிடுது, இதயத்துக்குள்ளே போயிடுது. ரிஷி முனிவர்களுடைய ஆசிரமத்தில் கௌஷிக் ராஜா முதல் முறை வராரு, களைத்து போய் வராரு, வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வராரு. அப்போ அவர் அப்படியே வந்து ஒரு கவர்ந்து இழுக்கப்படுகிறாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து சிங்கம் ஆடு எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. அதை பார்த்தவொடனே அவர் ரொம்ப அப்படியே ஈர்க்கப்பட்டு விடுறாரு. அவர் வந்து அந்த முனிவர்கிட்ட வந்து கேட்குறாரு, இது என்ன அப்படின்னு. அகிம்சையினுடைய வைப்ரேஷன் அந்த ஆசிரமம் முழுவதும் பரவி இருந்ததை அவர் வந்து உணர்ந்தார். சாப்பிடுவது கூட பார்த்தோம் அப்படின்னா காமதேனுவினுடையது, நந்தினியினுடையது. உடனே கௌஷிக் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து இந்த பசு தேவை. உடனே அவர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சார். இவருக்குள்ளே அந்த அகங்காரம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, போரில் இவர் தோல்வி அடைஞ்சிட்றாரு. அப்போது அவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி நீங்கள் என்னை தோல்வி அடைய வச்சிங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ யோக சக்தினால். அப்போ உடனே இவர் என்ன யோசிக்கிறாரு, நான் கூட வந்து பிரம்ம ரிஷி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் உட்காந்து தவம் செய்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு கதை. இந்த இதில் அவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா விஸ்வாமித்திரராக ஆயிடுறாரு வசிஷ்டர். இதனால் என்ன புரியுதுன்னா வைப்ரேஷன்ஸ். அதுபோல் பாரதத்தில் பெரிய சந்நியாசிகள் இருக்காங்க, சாய்பாபா இருக்கார். அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு துவாரகா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க, துவாரகா மாயி அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்ஜித். அங்கே வந்து 2 வித தர்மத்தை சார்ந்தவர்களும் வருவாங்க. யாருடைய எண்ணங்கள் வந்து
போராட்டம், வேறுபட்ட சிந்தனைகள் உடையவர்கள் அங்கே வந்தாலும் கூட அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து மாறிடும். அதுபோல் நம்முடைய மதுபன் கூட யார் எப்படிப்பட்டவங்க இங்கே வந்தாலும் இந்த இடத்துல அந்த ஒரு வைப்ரேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இதுக்குள்ளே வந்த உடனே அவங்களுடைய எண்ணங்களில் மாற்றம் வந்து ஏற்படுது. யாரும் கிளாஸ் எடுக்கலை, கதை சொல்லலை, ஆனால் அவங்க வந்து 4 தாமங்கள்லேயும் உட்கார்றாங்க. அப்போது அந்த பவர்ஃபுல்லான வைப்ரேஷன்ஸில் அவங்க உட்கார்றாங்க. அதுவும் 2 மணிக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? 2, 2:30, 3, 3:30, 4 இதில் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. வைப்ரேஷன் கூட சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன்ஸ். ஏன்னா 24 மணி நேரமும் அங்கே பாபா வந்து யோகா செய்துக்கிட்டே இருந்தார். அந்த இடத்துல தவம் செய்துகிட்டே இருந்தார். அப்போது வைப்ரேஷன்ஸினுடைய சேவை கூட இருக்கு இல்லையா? அப்போது அது வலிமையானது. அதனால் நம்மளுடைய யோகா பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஒரு குரு தன்னுடைய சீடர்கிட்ட கேட்குறாரு, நான் எல்லாருக்கும் சேவை செய்யணும், நான் வந்து ஸ்தூல சேவை இல்லை, ஏதாவது பவர்ஃபுல்லான சேவை நான் செய்யணும், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த குரு ஒரு கோவிலுக்கு, ஒரு ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே வந்து அப்போது அந்த ஆசிரமத்தில் ஒரு பெரிய ஒரு மணி இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு பெரிய கட்டையை எடுத்து அந்த பெல்லை வந்து அடிக்க சொல்கிறார். அது ரொம்ப நாளாக அந்த பெல் அடிக்காமல் அப்படியே இருந்தது. இவர் எடுத்து அடித்த உடனே அதிலிருந்து அந்த ஒளி வந்து நாலாபுறங்களிலும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. எவ்வளோ தூரம் மனிதர்கள் போக முடியாதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த ஒளி வந்து எதிரொலித்தது. அப்போது அவர் அடித்து கட்டையில் அடித்து நிறுத்திட்டார். ஆனாலும் அந்த எதிரொலியானது வந்துக்கிட்டே இருந்தது. இது போல தான் மனதின் சேவை, வைப்ரேஷன்ஸினுடைய சேவை. வார்த்தைகள் மூலமாக நம்ம பேசிட்டோம், வேலை முடிந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன், அந்த எதிரொலியானது வந்து கொண்டிருக்கணும். நான் ப்ராக்டிக்கலில் அதற்கு என்ன செய்கிறது? அப்போ அவர் கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் ப்ராக்டிக்கலில் என்று. அந்த பெல்லை பாரு, அந்த பெல்லுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அதிலிருந்து அந்த எதிரொலியானது வந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் நான் செஞ்சேன், நான் பண்ணுறேன், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நான் அப்படிங்கிற அந்த ஈகோவை நம்ம எடுக்கணும். அதுபோல் உள்ளுக்குள்ளே அந்த பெல்லுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அதுபோல் நம்மளுக்குள்ளே அந்த நான் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இல்லாமல் இருந்து நாம் வந்து சேவை செய்யும்போது அதனுடைய வைப்ரேஷன், எதிரொலியானது நீண்ட தூரத்துக்கு வந்து பரவும். மீண்டும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னா, ட்ரில் செய்யணும். 1வது ட்ரில், ஃபாலோ ஃபாதர், சங்கட்டன். நிமித்தம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நான் போஸ்ட்மேன் அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. நான் இல்லை அப்படின்னா இன்னொரு போஸ்ட்மேன் ரெடியாக இருப்பாங்க. கோர்ஸ் எடுக்கும் பொழுது, ஞானம் கொடுக்கும்போது ஞானத்தில் பெரிய தடை ஞானம், யோகத்தில் பெரிய தடை யோகம். அதே போல் சேவையில் பெரிய தடை சேவை. ஞானத்தில் பெரிய தடை நான் ஞானி, அதுவே பெரிய எதிரி, நான் ஞானியாக இருக்கேன். ஞானத்தினுடைய ஞானி என்று நினைக்கக்கூடிய பிரம்மை. அதே போல் நான் யோகி, யோகத்தில் வர்றது நான் யோகி என்று நினைக்கக்கூடிய அந்த நான் என்பதை அகற்றுங்க. அடுத்து சேவையில் நான் தான் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் இல்லைனா இன்னொருத்தங்க செய்வாங்க, அந்த நானை அங்கேருந்து நீக்குங்க. அதே போல் தாரணையில் கூட நான் தாரணை செய்கிறேன் என்பது அகங்காரம், அதை நீக்க வேண்டும். இது 1. 2வதில் உழைப்பின் சுரூபமாக நாம் இருக்கிறோம். பிராப்தியின் சுரூபம், தேக உணர்வு, ஆத்ம அபிமானி நிலை, பரிஸ்திதி, சுயஸ்திதி, யோசிக்கும் சுரூபம், சக்திசாலி சுரூபம், மரியாதை, சுயமரியாதை. வாழ்த்துக்களை கொடுங்கள், வாழ்த்துக்களை எடுங்கள். சுயமரியாதையில் இருங்கள், மரியாதையை கொடுங்கள். உறுதி, ஒற்றுமை. இதே போன்று 3வது விஷயம் 3 கோடுகள், 3 ரேகைகள், 3 எண். அடுத்தது 3 விதமான சேவை.
இதே போன்று வெற்றி அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா சீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள், பாபாவுக்கு சமமான ஆத்மாக்கள், ஃபாலோ ஃபாதர் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சிவசக்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, கோட்டையின் சுவற்றை வலிமைப்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு, 3 கோடுகளையும் நிரந்தரமாக நேச்சராக வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கும், கண்மணியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், சுயமரியாதையிலிருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், சுயஸ்திதியின் மூலமாக பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கும், 100 மடங்கோ இமாலயாவை போன்று பெரிய பிரச்சனையையும் மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கும், உடல் மனதால் சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஆத்மாக்களுக்கும், சக்தி சொரூப ஆத்மாக்களுக்கும், வீணானவைகளை முடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், ஆடாது அசையாது இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், இப்படி இன்னும் என்னென்ன பாபா சொல்லியிருக்கிறார், மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், சக்திகளின் கிரணங்களை பரப்பக்கூடிய ஆத்மாக்களுக்கும், பலகீனமானவர்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், இது போன்று பாலனை, படாயி, படிப்பு, ஸ்ரீமத் எடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், பாண்டவ சேனைகளுக்கும், கோடியில் ஒரு சிலர்லேயும் ஒரு சிலராக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், கோடியில் எவ்வளவு 6 லட்சம், அதிலையும் யார் நீங்கள் 67 நிகழ்வுகளை செய்த, அதைவிட அதிகமாக செய்த ஆத்மாக்களுக்கும், சங்கம யுகத்தின் வெற்றி சொரூப ஆத்மாக்களுக்கும். ஸ்லோகன் என்ன சொன்னார், நிமித்தமாக பற்றிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கும், டபுள் ஃபாலோ ஃபாதர் செய்யக்கூடியவர்களுக்கும், பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள், இரவு வணக்கம். ஆன்மீக குழந்தைகளாகிய நமது ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகள், நமஸ்காரம். ஓம் சாந்தி. मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है, मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है, नैन में प्रेम के मोती भी साथ लाती है, मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। खुले जो नैन मिले सामने आए अपने, पलक जो बंद किए साथ में पाए अपने, दिल की धड़कन धीरे से बात कह के जाती है, दिल की धड़कन धीरे से बात कह के जाती है, मेरे बाबा तुम्हारी याद बहुत
आती है। यही दिल चाहता जी भर के तुमसे बात करूं, तुम्हें देखूं सदा, तुमसे ही मुलाकात करूं। तेरे एहसान में दुनिया ये गुनगुनाती है। तेरे एहसान में दुनिया ये गुनगुनाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। कभी मुरली सुनाते तो बजाते भी देखा, तो लाल अक्षरों से लिखते भाग्य की लेखा। घड़ी वो आज भी भूले नहीं भुलाती है। घड़ी वो आज भी भूले नहीं भुलाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। नैन में प्रेम के मोती भी साथ लाती है। मेरे बाबा तुम्हारी याद बहुत आती है। मेरे बाबा तुम्हारी याद